ஹலோ மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரியோட ஃபேமஸ் காய திருமேனி எண்ணெயை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது காய திருமேனி சூப்பராக பேர் வச்சிருக்காங்க பாருங்க. காயத்துக்கு போடுற ஒரு எண்ணெய். திருமேனினா அழகும் ஆரோக்கியமும். அதாவது இந்த எண்ணெயை ஏதாவது அடிப்பட்ட இடத்துலையோ நமக்கு யூஸ் பண்ணால் காயமும் தீரும், அழகும் ஆரோக்கியமும் இருக்கலாங்கிறதுக்காக காய திருமேனி எண்ணெய்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த எண்ணெய் இல்லாத வீடே கிடையாது. எல்லார் வீட்லேயும் இந்த எண்ணெய் இருக்கும். இந்த எண்ணெயை பற்றி தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வீட்டில் யாருக்காவது அடிபட்டுச்சுன்னு வைங்களேன், டக்குனு ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு பார்க்காம காய்கறி மேனி எங்க அந்த மாதிரி காய்கறி மேனி எண்ணெய் தான் தேடுவாங்களே தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தாட்ல வராது. எந்த அடிபட்டாலும் சரி, கையில் அடிபட்டுடுச்சா, காலில் அடிபட்டுடுச்சா, தலையில் அடிபட்டுடுச்சா, காய்கறி மண்ணை போடு இந்த மாதிரி அந்த காலத்துல இருந்து இப்போ வர ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எங்க வீட்லயுமே அதே தான். இதெல்லாம் ஓகே, இது எனக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா எங்க வீட்டுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இப்போ காதுல ஏதாவது காது வலிக்குதுன்னு வீட்டுல சொன்னாங்களேன், கொஞ்சம் காய்கறி மண் எடுத்து போடு சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓகேவா, இப்போ தொண்டை வலிக்குதுன்னு ஒரு நாள் சொன்னேன், கொஞ்சம் ஒரு மூடி காய்கறி மண்ணை குடி சரியாயிரும் அந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி இதுல ஒரு எஃபெக்ட் இருக்கு. எல்லாத்துக்குமே தீரக்கூடிய ஒரு பயங்கரமான எண்ணெய் தான் காய திருமேனி எண்ணெய். அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் போர் போகும்போது அடிபட்டுச்சுன்னா கூட இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிருக்காங்க, வரலாறு சொல்லுது. இந்த எண்ணெய் உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஒரு எஸ் போட்டு விடுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். பாய்.